பண்ண முடியல. 3 நாள் செத்து போன மாவை வச்சுட்டு இட்லி சுட்டு சாப்பிட்றோம். நைட்டு அரைச்சி காலையில் சாப்பிட்றதுக்கு முடியல நம்மளால. எதுனாலும் இப்போ இருக்கிறது ஆச்சரியமா இருக்குங்க எனக்கு. வா, இப்போ ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிட்டு ஹோட்டலுக்கு போய் கூட சாப்பிட்றதுக்கு முடிஞ்சு போச்சு. எல்லாம் இந்த சனியை நான் வச்சுக்கிட்டு ஆன்லைன் அதில் வருது பீட்சா. முதல் வார்த்தையே கெட்ட வார்த்தை. 750 ரூபா மேடம். நாங்கள் 3 பேர் மேடம் குடும்பத்தில். ஒரு வாரம் நல்ல வலுவான சாப்பாடு. இந்த சார் சொன்ன எல்லா சம்பா அரிசி, மாப்பிள்ளை சம்பா, கோதுமை, தென்னை எல்லாத்தையும் வாங்கி வச்சு ஒரு மாதம் ஒரு வாரம் நல்லா கருவாட்டு குழம்பு வச்சுட்டு கறி குழம்பு வச்சுக்கிட்டு சாப்பிடலாமா இல்லையா சார்? ஒரு பர்கரில் முடிஞ்சு போகுது. இவர்கள் எப்படி காலத்தை, நான் இப்படி சொல்கிறேன், ஏன் இன்றைய குழந்தைகள் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்கிறார்கள்? 30-35 வயதை ஏன் தள்ளி போடுகிறார்கள்? ஏனென்றால் அவர்கள் காலத்தை கணிக்கவில்லை, காலத்தை அவர்கள் கையில் பிடித்திருக்கவில்லை, காலம் அவர்களை கடந்து ஓடுவதை உணரவில்லை. ஓடியதற்கு பிறகு உட்கார்ந்து அழக்கூடியவர்களை திரும்பி பார்த்து சிரித்து விட்டு போகிறது காலம். காலம் அப்படிப்பட்டவர்களுக்கு துணை செய்யாது. யாருக்கு துணை செய்யும் என்றால், யார் அதை விட கரெக்டா எழுந்து நின்று அதை ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் காலம் துணை செய்கிறது. நான் இப்படி சொல்லிட்டு போறேன். மூடு இருக்குல்ல, மூடு, இந்த மூடு மோட கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. இந்த மூடு தான் உங்க வாழ்க்கையை தின்னு தீக்குது. விருப்பமின்மை, சோம்பல், இந்த ரெண்டுத்தையும் மியூட் மோட்ல வைங்க. எது இருந்தாலும் இந்த தாய் 2 வார்த்தையை சொல்லித்தரேன். ஒன்று மோட்டிவேஷன், இன்னொன்று கமிட்மெண்ட். ஒன்று உந்துதல், ஒன்று அர்ப்பணிப்பு. நீங்க எப்படி அர்ப்பணிப்பு செய்வீங்க? நான் அர்ப்பணிப்பு நான் என்ன என் மொழியில சொல்லவா? என் மொழியில சொல்றேன். அர்ப்பணிப்பு நான் என்னன்னு சொல்றேன். தூர்தர்ஷன் இருக்குல்ல, நம்ம தூர்தர்ஷன் ஒதிகை, அங்க கம்பராமாயணம் பேசுறதுக்கு இன்னிலிருந்து 16 வருஷத்துக்கு முன்னால என்ன கூப்பிட்டாங்க. நான் கம்பராமாயணம் ரொம்ப விருப்பம் எனக்கு. அப்படி பேசுவேன் நான். கேமரா ஆன் பண்ணிட்டார். சின்ன பிள்ளை பேசுதுன்றதுனால யாரும் இல்லை, கேமராமேன் நான். மேலே அதில் கீ ஆன் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் ஆரம்பித்தேன். காலம் எனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு, அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. கல்லிருக்கும் கூந்தலினால் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனை நம்பு, அது பாடலல்ல உண்மை என்று நம்பு. சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழழகும் போதையை நிறைந்ததென்று சொல்லி என்னை போட்டான் மது குடத்தில் அள்ளி. 10,000 கவிதைகளை முத்தாக அள்ளித்தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு. பிரமாதமா பேசுறான். 1 மணி நேரம் பேசி முடிச்ச உடனே கேமராமேன் இப்படி நின்னவர் தான். அதுக்கப்புறமா கிட்ட வந்து சொல்றாரு, மேடம் சாரி மேடம், என்ன கேமரா ஆன் பண்ணல மேடம். நடந்துச்சுங்க. மறுபடியும் அந்த பேச்செல்லாம் பேச முடியாது என்னால. மறுபடியும் எப்படி பேசுறது? ஆனா மனசு என்னன்னு தேத்திக்கிட்டேன் தெரியுமா? போயா, என் பேச்சை கேட்கறதுக்கு எத்தனையோ பேர் காத்திருக்காங்க, இன்னைக்கு ஒருத்தனுக்காக பேசினையா, போயா. இந்த டெடிகேஷன் இருக்குல்ல, சரி இது ஒன்றும் பெரிய டெடிகேஷன் இல்லை. நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ சொல்ற ஸ்டேட்மெண்ட் எப்படி டெடிகேஷன் ஆகும்? பிரான்ஸ்க்கு போறேன். என்னுடைய பிரான்ஸ் என் கன்னி பேச்சு பாரதிதாசன் கம்பன் கழக தலைவர் 10வது ஆண்டு விழாவுக்கு என்ன கூப்பிடுறாங்க. நாங்கள் 3 அறிஞர்களோட போறோம். அதுல என்ன நடந்தது பாலிடிக்ஸ்னு எனக்கு தெரியல. எனக்கு சாட்டர்டே ஈவினிங் கொடுத்துருந்தாங்க, கம்பனில் பெண்மைன்னு தலைப்பு. ஆனா எல்லாமே அதே ப்ரிப்பரேஷன் தான். கம்பராமாயண புக் வச்சுக்கிட்டு அதே படிச்சுக்கிட்டே வரேன். திடீர்னு எனக்கு ஃப்ரைடே நைட்டு காலையில் வந்து இறங்குறோம். ஃப்ரைடே நைட்டு சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் சாயந்தரம் பேசல மேடம், நீங்கள் காலையில் பேசுகிறீங்க. சார் காலையில் யாரும் வரமாட்டாங்க சார். ஃப்ரான்ஸ் வெள்ளிக்கிழமை நைட்டு, எப்படி மார்னிங் வருவான்? யாரும் வரமாட்டாங்க சார். உங்களுக்கு என்ன மேடம்? பேசுங்க மேடம். வந்துருவாங்க மேடம். வருவாங்களா? போய் இறங்கணும் பாருங்க. வந்திருந்தாங்க 7 பேர். 7 பேரில் 4 பேர் எங்க அவங்க? இதோ மைக் செட். இந்த 4 பேருக்கும் பிரெஞ்சு தவிர்த்து வேற எதுவும் தெரியாது. 3 பேர் ஆடியன்ஸ். அதில் ஒருத்தர் எனக்கு கார் ஓட்டிட்டு வந்தவர். 2 பேரில் ஒருத்தர் கம்பன் கழக தலைவர், இன்னும் ஒன்று அவங்க பொஞ்சாதி. 2 பேர். கேமரா அப்படி வச்சிருக்கு. பேச ஆரம்பிச்சிட்டேன். கம்பனில் பெண்மை. எது ஞாபகம் வந்தது தெரியுமா? தூர்தர்ஷன் ஞாபகம் வந்துருச்சு. ஃபுல் கமிட்மெண்ட், அர்ப்பணிப்போட பேசினேங்க. ஃபுல் அர்ப்பணிப்போட பேசினேன். கேமரா தான் ஆன்ல இருக்கேன். பேசிட்டேன். பேசி முடிச்சுட்டு கீழே இறங்குறேன். பாரதிதாசன் அவங்க வைஃபம் கையை பிடிச்சிட்டு 10வது ஆண்டு விழா நிறைவு பெற்றது மேடம் உங்களுடைய இந்த பேச்சில், ரொம்ப சந்தோஷம். நாங்கள் அவர் அன்னைக்கு பண்ண ஒரு வேலை 2012 பிரான்ஸ் கம்பன் விழா, கம்பனில் பெண்மை பர்வீன் சுல்தானா இன்னைக்கு போட்டு பாருங்க. இந்த 13 வருஷமா 1,56,00,000 பேர் பார்த்துருக்காங்க அந்த பேச்சு. நீங்க முழுமையான அர்ப்பணிப்போட வேற வேலை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கான பலன் உங்களை வந்து சேரும். இது காஸ்மோஸ்ல பிரபஞ்சத்தின் ரகசிய மொழியில் குறிக்கப்பட்ட ஃபார்முலா. நீங்க செய்யணும்ன்றது செய்யாதீங்க. ஏங்க பைபிள்லையும் உபனிஷதங்களையும் சொல்ற வார்த்தையை சொல்ற, நீ உன் சதையை சுட்டரிக்க கொடுத்தாலும்
நீ சம்பாதித்த அத்தனையையும் நீ செலவு செய்ய கொடுத்தாலும் அன்பு உனக்கு இராவிட்டால் ஏதும் இல்லை என்று சொல்லுகிறது கொரிந்தியர். அர்ப்பணிப்பு. உபனிஷதம் சொல்கிறது, உட்கார்ந்து ரிஷிபங்கன் மிகப்பெரிய ஒரு யாகத்தை நடத்துகிறான். யாகத்தை நடத்தின அந்த மன்னனை குறித்து அவனுக்கு போதனை அளிக்கப்படுகிறது. இந்த யாகம் நடத்தியவனுக்கு சொர்க்கம் இல்லை, நரகம் தான் என்று ரிஷிபங்கன் கேட்கிறான். எதற்காக இவ்வளவு பெரிய யாகம் நடத்தியவனுக்கு எப்படி நீங்கள் நரகம் சொல்வீர்கள்? ஏனென்றால் அவன் நோக்கம் சொர்க்கம் அடைவது. சொர்க்கம் அடைய வேண்டும் என்பதற்காக எந்த காரியம் செய்தாலும் அது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. நீங்கள் தன்னிலை மறந்து செய்யக்கூடிய வேலை இருக்கு இல்லையா, அதை இந்த காலம் குறித்துக் கொள்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன். ரொம்ப டெப்தான வார்த்தை சொல்றேன், ரொம்ப டெப்தா சொல்றேன். ரூமி சொல்வான், தொழுகை நிகழ்கின்ற பொழுது, தொழுகையில் நீங்கள் நிற்கின்ற பொழுது சில நேரங்களில் தொழுகை நிகழ்ந்து விடுகிறது. நீங்க நிற்கிற போதெல்லாம் தொழுகை நடக்கல. நீங்கள் எப்பொழுது செல்ஃப்லெஸ்ஸா தன்னை மறந்து இறைவனிடத்தில் தன்னை முழுமையாக ஒப்படைப்பீர்களோ அங்கே தொழுகை நிகழ்கிறது, அங்கே நீங்கள் வெல்கிறீர்கள். நான் காலத்தில் அருமை கருதி இதை சொல்லுகிறேன். கடிகாரம் எழுவதற்கு முன்னால், அது ஓடுவதற்கு முன்னால், ஏங்க அது ஓடிக்கிட்டே இருக்குங்க, நிறுத்துங்களா பார்ப்போம், நிறுத்துங்களா பார்ப்போம். நான் இப்பெல்லாம் பிரார்த்தனை நான் செய்யறதே இல்லை தெரியுமா. என் கண்ணாடி முன்னால நின்று, என் பெற்றோர் முன்னால் நின்று, என் கடவுள் முன்னால் நின்று சொல்வது போல் சொல்கிறேன். அர்ப்பணிப்பும் மன எழுச்சியும் இருந்தால் காலத்தை வெல்லலாம். எங்க அப்பா மரணப்படுக்கை இல்லைங்க, இதை நான் சொல்லணும்னு வரலைங்க. 10 மணிக்கு இறக்குறாருங்க, 7 மணிக்கு நான் கூட இருக்கேன். 7 மணிக்கு அப்பாவுடைய கண்கள் மேலே கீழே அசைது. அம்மா சொல்றாங்க, அப்பா போயிடுவாருமா. அப்பா சொன்ன அந்த 2 வார்த்தையை சொல்லிடுறேன். ஏன்னா உண்மையான கவிஞர், கவிஞர்களினுடைய கூற்று இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான. அதனால தான் குறள் நிற்குது, அதாவது குரான் நிற்குது, அதனால தான் பைபிள் நிற்குது, உபனிஷதங்கள் எல்லாமே இலக்கியங்கள், கவிதைகள். அதில் பொய் இல்லை. அப்பா சொன்ன அந்த மரண வாக்குமூலத்தை உங்களுக்கு நான் கடத்துகிறேன், பேரன்பு கொண்டு இருக்கிறேன். அதனால் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வக்ஸே தர்கர் ரஹோ. உருது தெரிஞ்சவங்க இருக்கீங்களா? இருப்பீங்க வேலூர்ல. वक्से डर कर रहो, ना जाने कब बदलेगा उसका मिजाज, वक्त से है दिन, वक्त से है रात. என்ன அர்த்தம் தெரியுமா? மரணம் வந்து அப்பாவினுடைய தொண்டை குழியை அடைகின்ற அந்த வினாடியில் அப்பா எனக்கு தந்த ஆக உன்னதமான ஞானம், காலத்திற்கு பயந்து கொள், காலத்தின் இயல்பு எப்பொழுது மாறும் என்று தெரியாது, காலமே இரவு, காலமே பகல். It is out of your control. It is not under your control. நீ அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அடுத்து சொன்ன வார்த்தை தான், காலத்தை ஜெயிக்க முடியாது. காலத்தை ஜெயிக்கணும்னா நீ சாகணும், அப்பதான் காலமா மாறலாம். காலத்தை வென்றான் யார்? யார் காலத்தை வெல்ல முடியும்? பாருங்க, காலத்தை யாராலும் வெல்ல முடியாது. காலம் கடந்து போன பிறகு அதே பகை உணர்வோடு இருக்காதே, சமாதானம் செய்து கொள்னு சொன்னார். அதான் அப்பா சொன்ன கடைசி வார்த்தை. எத்தனை பேர் ஆபாச எண்ணங்களையும் ஆராத ரணங்களையும் சுமந்து கொண்டிருக்கிறோம்? இங்க இருக்கக்கூடிய எத்தனை பேர் சொந்த அண்ணன் கிட்ட பேசாம இருக்கிறீங்க? எத்தனை பேர் சொந்த அம்மா அப்பா கிட்டே பேசாம இருக்கிறீங்க? எத்தனை பேர் மாமியார் கிட்ட நாத்தனார் கிட்ட பேசாம இருக்கிறீங்க? எத்தனை பேர் பெத்த புள்ள கிட்ட பேசாம இருக்கிறீங்க? மறுபடியும் வருமா காலம்? வராது, காலம் வராது. இன்னைக்கு மத்தியானத்துக்கு எங்க அண்ணனை நான் சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு அண்ணனை நான் கோபப்படுத்தினேன். இன்னைக்கு மத்தியானத்துல ஏதோ ஒரு வார்த்தை போட்டேன், அது நான் அவசரத்துல போட்டேன், அண்ணனுக்கு கோவம் வந்துருச்சு. கடுமையான வார்த்தையால திட்டினான். அம்மா கிட்ட திட்டினா, என்கிட்ட திட்டின, அண்ணா அம்மாட்ட, என்கிட்ட சொல்ல இதெல்லாம் அம்மாட்ட வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காது அப்படின்ட்டு ஏதோ திட்டி எனக்கு மெசேஜ் போட்டான். அடுத்த 10 நிமிஷத்துல எங்க அண்ணனை நான் சமாதானப்படுத்திட்டேன். ஒன்றும் இல்லை, அன்பில் யார் தோற்கிறார்களோ அவர்கள் தான் ஜெயிக்கிறார்கள், யார் அடிபணிய மறுக்கிறார்களோ அவர்கள் தோற்கிறார்கள். இந்த ரகசியம் நமக்கு எப்போ புரியும்? 12 வருஷமா நான் எங்க அண்ணனோட பேசுறதுல, போ இந்த கோட்டையில் ஒரு கொம்பு இருக்கும், அதுக்கு மேலே படம் போட்டு கொடியா சச்சு காட்டு. நான் சொல்லவா, அப்பா இல்லைனா அண்ணன் தாங்க நம்முடைய அப்பா, சின்ன அப்பாங்க. அது அப்பாவை இளமையான வயதில் பார்க்கணும்னா இப்போ உயிரோடு இருக்கிற அண்ணனை பார்த்துக்கணும். பேசலனாலும் போய் பேசிடுங்க. அவங்க கல்யாண ஆனதுலேருந்து சரியில்லாமல் சொத்தா இன்னைக்கு ஒரு ஃபோன் அடிச்சு பாரு. நான் சொல்கிறேன்ல, கடிகாரம் ஓடு முன் ஓடு. கடிகாரம் ஒரு விஷயத்தை முடிவு செய்திருக்கிறது, நீ அதுக்கு முன்னால் ஓடணும். நான் ஒரு ஃபோன், அண்ணா நல்லா இருக்கியா, அண்ணா நல்லா இருக்கியா, அண்ணா எதுக்கு ஃபோன் பண்ண, இப்படி தான் பதில் வரும். அண்ணா இல்லை, சும்மா பேசின போல இருந்துச்சு, உன் ஞாபகம் வந்துச்சு, உன்னை ஒரு வாட்டி பார்த்துக்கவா வந்து
ஏன் மனசு சரியில்லை, அங்க அப்படியே குரல் டவுன் ஆகும். அதான் அண்ணன். ஏன் தெரியுமா? அம்மா அப்பாவுக்கு தெம்பு இருந்தா தம்பி தங்கச்சிகள் பிறக்கும், அண்ணன் பிறக்க மாட்டான், அக்கா பிறக்காது. சூப்பரான ஒரு விஷயம் சொல்லவா? அண்ணனா பிறக்கிறத விட சூப்பர் அண்ணனோட பிறக்கிறது. அண்ணனோட பிறக்கிறவங்க எல்லாம் பாக்கியசாலிகள். ஆனால் நமக்கு அந்த அருமை தெரிவதே. ஆனா இப்போ சொல்லி என்ன பிரயோஜனம்? எல்லாத்துக்கும் ஒத்த புள்ள. அது இன்னொரு ஒரு ஒத்த பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்துச்சுங்க வச்சுக்கோங்க, அதுங்க பிறக்கிறதுக்கு அத்தை கிடையாது, மாமா கிடையாது, மாமி கிடையாது, யாவனும் கிடையாது. நமக்கு நாமே திட்டம், மூஞ்சியை பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். தாத்தா பாட்டி கூட ஸ்கைப்ல தான் வந்துட்டு போகும். உறவுகள் அற்று போகின்ற சூழ்நிலை. அதனால் தான் தமிழ்நாடு அரசு சொல்கிறது, கல்யாணம் பண்ண உடனே நிறைய குழந்தைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். இப்போ சொல்றாங்க. முதல்ல சொன்னாங்க நாம் இருவர் நமக்கு மூவர், நாம் இருவர் நமக்கு இருவர், அப்புறமா நாம் இருவர் நமக்கு ஒருவர். நாம சொல்லாமலேயே அதுங்க சொல்லுதுங்க, நாம் தான் இருவர், நமக்கு எதுக்கு இன்னொருவர். அப்புறமா இப்ப வந்துருச்சுங்க, நாம் எதற்கு இருவர். என்ன மேடம் சொல்றது? இதுங்களை திருத்துறதுக்கு இப்படிப்பட்ட புத்தக திருவிழாக்கள் தேவைப்படுகின்றன. குடும்பம் என்கின்ற உறவு, சமூகம் என்கின்ற உறவு, நாடு என்கின்ற உறவு, உலகம் என்கின்ற உறவு. நான் சொன்னல, என் மனதை நான் தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக, காலத்தை ஜெயிப்பதற்காக நான் சில சூட்சுமங்களை செய்கிறேன். நான் கடவுளிடத்தில் பேசுறதே இல்லை, வழிபாடு மட்டும் நடத்துகிறேன். ரொம்ப ஆசை வந்தா, கடவுள்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு ஆசை வந்தா இப்படி மட்டும் சொல்லி விட்டுறது. இல்லைன்னா எனக்கு இந்த ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்குமா? என்ன வார்த்தை தெரியுமா சொல்றேன்? நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை, இன்னும் இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் நெஞ்சம். சரி, ரொம்ப தேவை, பயங்கர தேவை. என்ன பண்ணலாம்? இந்த வார்த்தை வந்துருச்சு வாயில. இறைவா, எனது தேவை என்ன என்று படைத்த உனக்கு தெரியும். என் அவசரத்தில் புலம்பி உன் அருளில் என்ன குறையும்? உன் சித்தமே என் பாக்கியம். முடிச்சு வந்து பாருங்க. நீங்க கேட்டீங்கன்னா 200 ரூபா கேட்டுப்பீங்க, அவன் 2 கோடி ரூபாய் கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருப்பான். இல்லைன்னா 200 ரூபா கொடுத்துட்டு கம்முன்னு இருந்துருவான். மனதை விசாலமாக்கிக் கொள்ளுதல் இருக்கல, அது காலத்தை வெல்லக்கூடிய அற்புதமான வாய்ப்பு. ஏனென்றால் காலம் ஒரு மிகப்பெரிய கூண்டு போல் உங்களை கட்டி போடுவதற்கு காத்திருக்கின்ற பொழுது அந்த கூட்டிலிருந்து வெளியில் பறப்பதற்கு சில மன தெளிவுகள் வேண்டும். ஒருத்தர் இருந்தா, அவன் பேர் வந்து டேவிட். பிசிக்ஸ், எம்எஸ்சி பிசிக்ஸ் நடந்தது. எனக்கு இது ஒரு ஃபாதர் சொன்னார். பிசிக்ஸ் படிச்ச பையன் வாக்கின் இன்டர்வியூக்கு போயிருக்கான். 250 ரூபாவோட அப்ளிகேஷனை போடு, உனக்கு வேலை கிடைச்சிரும்னு சொல்லியிருக்காங்க. அவன்கிட்ட 250 ருபீஸ் இல்லை. அவன் என்ன பண்ணிருக்கான்? வீட்டில் வந்து அம்மா அப்பா கேட்டிருக்கான், இல்ல வெளியில போய் கேட்டிருக்கான், இல்ல உறவுகள் கிட்ட கேட்டிருக்கான், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டிருக்கான், இல்ல சர்ச்சுக்கு வந்துட்டான் நேரா. ஜீசஸ், ஐ வாண்ட் 250 rupees only, give me, tomorrow is my day, today you grant me 250 rupees please. சொல்லிட்டு மனசுல தானே ஜபம் பண்ணுவாங்க. சொல்லிட்டு வெளியில அந்த ஜப ஏடு இருக்குல்ல, அதில் எழுதி வச்சுட்டு போயிட்டான். ஜீசஸ்க்கு கேட்டிருக்கோம், ஆனா அந்த ஜப லிஸ்ட்டை வந்து ஃபாதர் பார்த்துட்டார். நேரம் உள்ள போய் பார்க்குறாரு. அவருக்கு அலவன்ஸ் 600 ரூபாய் அந்த மாதம். எல்லா செலவுகள் போனாலும் 200 ரூபாய் தான் வருது. இல்லைன்னா அவர் கஷ்டமாயிடுவார். எல்லாத்தையும் கட் பண்ணி காஸ்ட் கட்டிங் பண்ணி பார்த்து 200 ருபீஸ் எடுத்துட்டார். ஒரு கவரில் போட்டு வச்சார். பையன் அங்கே தான் இருக்கான். மறுபடியும் போய் இப்படி உட்காந்துருக்கான். மிஸ்டர் டேவிட், ஃபாதர், somebody wants to give this cover to you. Is your name is David? Yes, father. You are going for the interview. ஓ ஜீசஸ் அப்படின்ட்டு கையில் வாங்கிட்டு பிரித்து பார்த்துருக்கான். எவ்வளோ இருக்கணும்? உற்றார் கொடுக்கல, உறவு கொடுக்கல, தெரிஞ்சவன் கொடுக்கல, 250 இருக்கணுமா? இதனால தான் என் நிம்மதி கெடுது. 250 இருக்கணும். அவனும் டேவிடும் எங்களை மாதிரி தான். நேராக போய் அந்த கவரை போட்டான். ஜீசஸ், என்னுடைய பிரார்த்தனையை நீ சரியாக கேட்டாய். 250 ருபீஸ் கேட்டேன், நீ கொடுத்திருப்பாய். தவறான ஆளிடத்தில் கொடுத்து விட்டாய் ஜீசஸ். 50 ரூபா அடிச்சிட்டார் ஜீசஸ். இவர்கள் என்ன இருந்தாலும் காலத்தின் பின்னால் தான் இருப்பார்கள். காலத்தின் மனதை விசாலமாக்கி கொண்டால் கூண்டில் இருந்து வெளிப்படலாம். You can conquer the time. Conquer the time என்ன தெரியுமா? இந்த வார்த்தை 2 வார்த்தை சொல்றேன். வீட்டில் நீங்கள் போய் உங்கள் டைரிகளில் முடிந்தால் இந்த வார்த்தையும் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். 2 கேள்வி பர்வீன் சுல்தானா எழுப்பிவிட்டு போகிறேன். எங்கே இருக்க விரும்புகிறாய்? நான் சொல்லட்டுமா? சுப்புலட்சுமி என்கின்ற சிறுமி 9th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்காங்க. என்ன ஆகிறதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. ஆனால் கவனத்தோடு படித்தார்கள்.
10th கவனத்தோடு படித்தார்கள். பிறகு மெல்ல ஆசை தலை தூக்கியது. யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாம். I want to be in the collectorate. I want to be in that chair. Be there where you want to be. எங்கே இருக்க விரும்புகிறாயோ அங்கே இரு. எங்கே இருக்கிறீர்கள்? விருப்பம் பெத்த விருப்பம். இன்னைக்கு உகாதி. எல்லோருக்கும் உகாதி திருநாள் நல்வாழ்த்துக்கள்.